அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கு எந்த தலைப்பில் பேசலாம்னு இருக்கேன்னு சொன்னால், வெற்றிக்கு வழி அல்லது நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கான வழி, எதை வச்சுக்கிட்டாலும் சரிதான். இந்த தலைப்பை பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அடிக்கடி இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். பெரும்பாலும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஆன்மீகத்தை பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. இந்த கழுத்தில் வந்து மாலை மாதிரி அணிஞ்சிக்கிட்டு, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அணிஞ்சிட்டு, ஒரு துண்டை போட்டு இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக அமைதியாக நிதானமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உட்கார்ந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நானும் பார்ப்பேன், அப்படியே போயிடுவேன். சில நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அது சரி என்னதான் இவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுண்டு. முதல்ல அவர்கிட்ட போகிற மக்கள் யார் அப்படின்னு சொன்னால், வெற்றி அடைவதற்கான வழி என்ன, அந்த வெற்றி எல்லா விதத்துலேயும் தான். நான் தோற்று போகாமல் இருக்க என்ன செய்யணும், அதே போல் மன நிம்மதிக்கு என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கும். அதுக்கு ஒரே பதில் யார் அப்படின்னு சொன்னால் அவர் தான். ஓகேவா? இப்போ அவர் வந்து என்ன செய்வார்னா, பேசிக்கிட்டு இருப்பார். நான் அதை நிறைய நேரம் கேட்டது உண்டு. சரி என்னதான் பேசுகிறாருன்னு கேட்டால், ஒரு அவருடைய வீடியோக்கள் ஒருத்தர் இல்லை பல பேர் இருக்காங்க இந்த குரூப்பில். இப்போ என்னதான் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு ட்ரிக் இருக்கு. ஒருத்தர் ஒரு கூட்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பேசுகிற சப்ஜெக்டை தெளிவாக பேசணும். அந்த சப்ஜெக்டுக்கு ஒத்து வரவங்க மட்டும் இருப்பாங்க, மிச்சவங்க கிளம்பிடுவாங்க. எல்லாரையும் அப்படியே உட்கார வைக்கணும்னு என்ன தெரியுமா பண்ணணும், தான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே கூடாது. இதுதான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ கடவுள் சம்பந்தமான ஒரு டாபிக் பற்றி அவங்கள்ட்ட கேள்வி பதிலாம் நடக்கும். கடவுள் சம்பந்தமாக கேட்கப்படுதுன்னு வைங்களேன், கொஞ்ச நேரம் வந்து கடவுள் பற்றி, கடவுள் அப்படி இப்படி, கடவுள் இதை தருவார் அதை தருவார்னு ஒரு 10 நிமிஷம் பேசுவார். திடீர்னு பார்த்து கடவுளே இல்லைங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ அடுத்த கேள்வி ஏதாச்சும் கேட்டப்பட்டா, நான் தாங்க கடவுள் அப்படின்னு பேசுவார். இன்னும் கொஞ்ச நேரம் பேசப்பட்டா, நீங்களும் கடவுள் தாங்க அப்படின்னு பேசுவார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படிடா இவர் பேசுறது ஒரு நாள் ஃபுல்லாக கேட்குறாங்க, 1 மணி நேரத்தில் முன்னுக்கு பிறனா 400 பதில் சொல்கிறாரு, ஏன் இப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தான் ஒரு விஷயம் படுது. அப்போ இந்த மக்கள் தேடக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த வெற்றி தோல்வி இல்லாமல் இருக்க என்ன செய்யணும், மன நிம்மதிக்கு எங்கே போகிறது, என் வாழ்க்கைக்கு எப்படி நான் வழி நடத்துறது, என் கஷ்டங்கள் என் பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன வழி, இந்த மாதிரியானதுக்கு தான் எங்கேயாச்சும் தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் உட்கார்றது. சரிங்களா? ஆனால் உண்மையிலேயே அந்த மக்களுக்கு படைத்த இறைவன் அருள் செய்யணும், சிறந்த மக்கள் தான். தனக்கான தீர்வை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் இருக்காது. அவங்க நினச்சா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் தனக்கான தீர்வு தேடக்கூடியவங்களாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. பக்தி உணர்வு உள்ளவங்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க, பொறுமையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தேடக்கூடிய இடத்த கொஞ்சம் சிந்திச்சு தேடணும். நான் எங்கே போய் இதை தேடுறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கப்படுது, ஒரு ரோபோட் இருக்குன்னு வைங்களேன். அந்த மிஷினுக்கு, அந்த ரோபோட்டுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கரப்ஷன் ஏற்படுது. அதை சரி செய்யறதுக்கு யாரை முதல்ல தேடுவாங்க? அதை உருவாக்கினவரை தான் தேடுவாங்க. எங்கப்பா அந்த ஆள் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. இப்போ ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த வாழ்க்கையை எப்படி வழி நடத்துவது அப்படிங்கிறதுக்கான பதில் எங்கே தேடணும்? இந்த வாழ்க்கையை கொடுத்தவனிடத்துல, நம்மளை படைச்சவனிடத்துல தான் தேடணும். அந்த அடிப்படையில் நம் அனைவரையும் படைத்தவனுடைய நமக்கு எப்படி வாழணும் அப்படிங்கிற கொடுத்த வழிகாட்டல் தான், நம்மளை படைச்சவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிகாட்டல் தான், கைட்லைன் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்குதே, இது மனிதர்களுக்கான வாழ்க்கை வழிகாட்டல். இன் ஹுவ இல்லா திக்ருலில் ஆலமீன். குர்ஆனை தன்னை பற்றி சொல்லுது, இது உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு நல்லுபதேசமே ஆகும் அப்படின்னு.
ரைட். சரி, இந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆனில் 103வது அத்தியாயம், மொத்தம் 114வது அத்தியாயம், அதில் 103வது அத்தியாயம் அல் அஸ்ர் அப்படின்னு இருக்கும், காலம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்ப்பாங்க. இந்த அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு வாழ்க்கைக்கான தீர்வையும் சொல்லுது. ஆனால் வசனங்கள் எத்தனை தெரியுமா? 3 வசனம். 3 வசனத்தில் உலகத்தின் அனைவருக்குமான தீர்வையும் எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த அத்தியாயம் சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர். இந்த குர்ஆனை இறக்கிய அல்லாஹ் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? காலத்தை அல்லாஹ் முக்கியப்படுத்துகிறான். அல்லாஹ் அப்படின்னா நம்மளை படைச்ச இறைவனுடைய பேர், அவ்வளவுதான். முஸ்லிம்களுக்கு மட்டுமான கடவுள் கிடையாது. காலத்தை அல்லாஹ் முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். காரணம், இந்த உலகத்திலேயே திரும்ப பெற முடியாதது காலம் மட்டும்தான். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. பொன் கூட போனால் வாங்கிடலாம், தங்கம் கூட போனால் வாங்கிடலாம், சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் காலம் அப்படி கிடையாது. ஒரு மனிதன் மரண தருவாயில் நீங்கள் நினச்சி பார்த்தா அவன் இந்த உச்சபட்சமாக எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் கேட்கக்கூடியது காலம்தான். இந்த உரையில முடிக்கிற நேரத்தில் நீங்கள் இதை உணர்வீங்க, அவனுக்கு எதுக்கு காலம் தேவை அப்படின்னு. தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். மனிதன், முஸ்லிம் அல்ல, மனிதன். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். யார் நஷ்டத்தில் இருக்கிறா? அடுத்த வசனத்தில் சொல்றான், சிலரை தவிர. இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு 4 பண்புகளை கொண்ட மனிதர்களை அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டவர்கள், நற்செயல் செய்தவர்கள், நன்மையை ஏவிக்கொண்டவர்கள், தீமையை தடுத்து கொண்டவர்கள், இதை செய்யும் போது பொறுமையாக இருந்தவர்கள். இறை நம்பிக்கை, நற்செயல்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது, பொறுமை. இந்த 4 பண்புகள் எந்த மனிதர்களிடத்தில் இருந்ததோ அவர்களை தவிர அனைவரும் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனிதர்களை படைத்தவன் சொல்லுகிறான். என்ன நம்பிக்கை? நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் சில நம்பிக்கையை நம்ப சொல்லுகிறான். என்ன நம்பிக்கை? படைத்தவனை நம்புவது. இந்த உலகத்தை படைத்தவன், உங்களை படைத்தவன், என்னை படைத்தவன் எத்தனை பேர்? ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒரே ஒருவன் தான் இந்த உலகத்தை இயக்குகிறான். அந்த ஒரே ஒருவன் தான் நமக்கு கஷ்டம் என்றால் உதவி செய்கிறான். அந்த ஒரே ஒருவன் தான் இந்த உலகத்தில் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறான். அந்த ஒரே ஒருவன் தான் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வாழ்வாதாரம் அளித்து கொண்டிருக்கிறான். அந்த ஒரே ஒருவன் தான் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஒரே ஒருவன் தான் இந்த உலகத்தில் படைத்த கடவுளாக இருக்கிறான். அவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது. அந்த கடவுள் இந்த உலகத்தில் வானவர்கள் என்ற படைப்பை படைத்திருக்கிறான். இது ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிப்பதற்காக இறை தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான். உலகம் படைக்கப்பட்டு மனிதர்கள் படைக்கப்பட்டதில் இருந்து இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, மனிதர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க. அப்படி வந்தவர்களில் கடைசி இறை தூதர் தான் நபிகள் நாயகம் என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இறை தூதர்களுக்கு இறைவன் வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்களை கொண்டு இறை தூதர்கள் வழி நடத்துவார்கள். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விசாரணை நாள் ஏற்படுத்தப்படும். அந்த விசாரணை நாளில் மனிதர்கள் செய்த நன்மை தீமைக்கான, பாவம் புண்ணியத்திற்கான கூலி வழங்கப்படும். சொர்க்கம் நரகம் என்ற நம்பிக்கை, மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது மனிதர்களுக்கு. விதி என்ற ஒன்றையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், படைத்தவன் வச்சிருக்கிறான். இந்த 6 நம்பிக்கை, படைத்தவனை நம்புவது, படைத்தவனை உரிய முறையில் நம்புவது. எல்லாரும் கடவுளை நம்புறாங்க தான் பெரும்பாலும்.
ஆனால் கடவுளுடைய விஷயத்தில் உரிய முறையில் நம்பணும். கடவுள் 2 பேரு அப்படி நம்புறதும் தவறு. கடவுள் பல கடவுள்கள் என்று நம்புறதும் தவறு. கடவுள் பலகீனமானவர் என்று நம்புவதும் தவறு. கடவுள் தேவையுள்ளவர் என்று நம்புவது தவறு. கடவுளுக்கு மனைவி இருக்குது என்று நம்புவது தவறு. கடவுளுக்கு பிள்ளைகள், கணவன், பெற்றோர் இருக்கிறார்கள் என்று நம்புவது தவறு. எப்படி நம்பணும்? கடவுளை அவன் எப்படி இருக்கிறானோ அதே அடிப்படையில் நம்பணும். கடவுள் ஒருவன் தான், அவன் எந்த தேவைகளும் இல்லாதவன், அவனுக்கு பெற்றோர் கிடையாது, அவனுக்கு சந்ததிகள் கிடையாது, அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது, அவனுக்கு பலகீனங்கள் கிடையாது, அவன் தூங்கக்கூடியவன் கிடையாது, அவனுக்கு அசதி கிடையாது. இப்படி படைத்தவனை சரியான முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள். அடுத்தது வஅமிலு ஸாலிஹாத், நற்செயல் செய்தவர்கள். நற்செயல் அப்படின்னா என்ன? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்ல செயல் கிடையாது. படைத்த இறைவன் எந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி வழிகாட்டி இருக்கிறானோ அதான் நற்செயல். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, நம்ம எப்படி வாழணும்னு வழிகாட்டி இருக்கிறான்னு, அந்த அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் நற்செயல்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு உதாரணத்தை சொல்லலாம். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாருன்னு வைங்களேன். அவர் ஒரு சைவம் சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார். நம்ம போனால் பெரும்பாலும் என்ன செய்வோம்? கறி தான் போடுவோம். இப்போ அவர்கிட்ட வர்றவர்கிட்ட கறி சோறை போட்டு அவர் என்ன செய்வார்? திருப்தி அடைவாரா? திருப்திப்பட மாட்டார். அப்போ அவருக்கு என்ன செய்யணும்? அவர் எதை எதிர்பார்ப்பாரோ அதைத்தான் என்ன செய்யணும்? அவருக்கு விருந்தாக கொடுக்கறது தான் அவரை திருப்திப்படுத்துவதற்கான வழி. அதே மாதிரி நம்மளை படைச்ச இறைவனை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தானே சில வணக்கங்கள் செய்கிறோம். நம்மளுடைய கடவுளை திருப்திப்படணும், கடவுளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில பூஜைகள் செய்கிறோம். கடவுளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் என்ற பேரில் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறோம்? செலவு பண்ணி செய்கிறோம், நேரத்தை செலவு பண்ணுறோம், உடலை கஷ்டப்படுத்தி செய்கிறோம், இப்படிலாம் செய்கிறோம். ஆனால் படைச்ச கடவுள் அதை திருப்திப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? அவன் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த அடிப்படையில் தான் அது அமையணும். அப்போ தான் அது சரியான திருப்திப்படுத்தப்படக்கூடிய செயலாக அமையும். அப்போது அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளை படைச்சவன் எந்த முறையில் வாழ சொல்லியிருக்கானோ அதன் அடிப்படையில் வாழணும், அதன் அடிப்படையில் செயல்படணும். நம்ம அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது படைத்து இறைவனுக்காகவே இருக்கணும். 4 பேர் பார்க்குறாங்கங்கிறதுக்காண்டி தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் புகழணும் என்பதற்காக, பெருமைக்காக கடவுளுக்கு வணக்கங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அப்போ நற்செயல்னா என்ன? நம்மளை படைச்சவன் ஒரு வாழ்க்கை முறைப்படி வாழ சொல்லியிருக்கிறான். அந்த வாழ்க்கை முறைப்படி வாழ்வது தான், அந்த வாழ்க்கை முறைப்படி செயல்படுவது தான் நற்செயல்கள் செய்வது. நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டு சில செயல்கள் செய்கிறாங்க தெரியுமா? தீ மிதிக்கிறாங்க, காவடி தூக்குறாங்க, வேல் குத்துறாங்க. இதெல்லாம் யாருக்காக? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டா கிடையாது. கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், கடவுள் என்னை திருப்திப்படணும், கடவுள் நான் கேட்டதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில், நல்ல நோக்கத்தில் இந்த மாதிரியான மக்கள் குறைவு. ஆனால் என்ன செய்கிறாங்க? அவங்க செய்கிறாங்க. அப்போது இதுவெல்லாம் படைத்த இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்? நம்மளை படைச்சவன் அப்படி செய்ய சொல்லலை. எதை செஞ்சா அவன் ஏற்றுப்பான்? எதை செஞ்சா அவன் திருப்திப்படுவான்? அவன் எந்த முறையில் செயல்பட சொன்னானோ, எந்த முறையில் தன்னை வணங்க சொன்னானோ, எந்த முறையில் தனக்கு வணக்கம் செலுத்த சொன்னானோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமானது. கஷ்டமாகவும் இருக்கும் சகோதரர்களே. பல 100 கிலோமீட்டர்கள் வெறும் காலோட செருப்பு கூட போடாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்காகலாம் நம்ம வருத்தப்படணும். யாருக்காக செய்கிறாங்க? படைச்ச இறைவனுக்காக செய்கிறாங்க. ஆனால் செய்யக்கூடிய செயல் தவறு. நோக்கம் நல்ல நோக்கம், செய்யக்கூடிய செயல் தவறு. சாதாரண விஷயம் அல்ல. அப்போது நம்மளை படைச்ச இறைவன் எந்த மாதிரியான செயல்பாடுகளை, எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை எந்த முறையில் செய்ய சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஒன்று. அடுத்ததாக இந்த இறை நம்பிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இறை நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு நல்ல செயல்கள் செய்தாலும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இறை நம்பிக்கைன்னு நான் ஒரு சப்ஜெக்ட் சொன்னேன், அதையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இறைவனை விட்டு படைத்தவனை விட்டு மற்றவங்களை வணங்குறது. இது தப்பு, பெரிய தப்பு, சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இப்போது
யாரை வணங்குறது சரின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? படைச்சவனை மட்டும்தான் வணங்குறது சரி. ஆனால் நம்ம வணங்குறது நம்மளை படைச்சவனான்றது சிந்திக்கிறது கிடையாது. சிலைகளை வணங்குறாங்க. சிலை நம்மளை படைச்சதா? சிலை கடவுளா? கிடையாது. படங்கள் வரைஞ்சி வச்சு அதை வணங்குறாங்க. அது கடவுளா? கிடையாது. இது கடவுள் மன்னிக்காத பாவம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் ஒருபோதும் தனக்கு இணையாக இன்னொன்று பொய்யானவைகள் வணங்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ படைச்ச கடவுளை மட்டுமே வணங்காம படைப்புகளை வணங்குறது நம்முடைய இறை நம்பிக்கையே அழிச்சிடும். என்னதான் நான் கடவுளை நம்புறேன்னு சொன்னா கூட நீ உண்மையில் கடவுளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செலுத்தவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது, இது போன்ற படைச்ச இறைவனை மட்டுமே நம்பி அவனை உரிய முறையில் நம்பிக்கை கொண்டு அவன் சொன்னபடியான நற்செயல்களை செய்யணும் அப்படிங்கிறத மக்களிடத்தில் போதித்து அதுக்கு மாற்றமாக செயல் செய்யக்கூடியவங்களை இப்படி செய்யக்கூடாது, இது தவறு என்று தடுக்கக்கூடியவர்கள். அதே போன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இது போன்ற 3 விஷயத்தை செய்யும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சரியான முறையில் இறை நம்பிக்கை கொள்றாரு அப்படின்னா அவருக்கு பிரச்சனைகள் வரும், அவருக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் ஏற்படும். மற்ற மதங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போகும்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சோதனை வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹஸிபன் நாசு ஐயத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் எல்லோரும் படைத்தவனான அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொல்வதினால் அவர்கள் சோதிக்கப்படவே மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டார்களா? வலகத் ஃபதனல்லதீன மின் கப்லிஹிம். அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்களும் சோதிக்கப்பட்டார்கள். யார் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டோம் என்பதை என்று சொல்லுகிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக இப்படி சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க பார்க்கலாம், இப்போ சகோதரர் கூட சொன்னார்ல, நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சேன். இது ஒரு சோதனை. ஆனால் அல்லாஹ் அதை கொடுத்துருவான், அது நிறைவேற்றி கொடுப்பான். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு உலக அளவுல சோதனை. எல்லாரும் பேசுறாங்க முஸ்லீம்களுக்கு சோதனை போகணும், கிடையாது. காலாகாலத்துக்கும் சோதனை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு வடிவத்தில். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது இயல்பு. இந்த 4 பண்புகளை, அதே போல இந்த செயல்பாடுகள் செய்யற இடத்துல சில கஷ்டங்கள் இருக்கும், அதெல்லாம் பொறுத்து கொண்டவர்கள். இது மாதிரியான இந்த 4 பண்புகளை உடையவர்கள் தான் யாரு? நஷ்டத்திலிருந்து தப்பித்தவர்கள், நஷ்டத்திலிருந்து தப்பித்து வெற்றியை அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சரி, அது என்ன வெற்றி அப்படின்னா, மனிதன் தேடக்கூடிய எல்லாமே தான். அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும், அவனுக்கு கஷ்டங்கள், அவனுக்கு வறுமை இருந்தாலும் கூட என்ன செய்வான்? நிம்மதியாக வாழ்வான். அப்படியான விஷயங்கள் அவனுக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் விட மரணத்துக்கு பிறகு அவனுக்கு வெற்றி கிடைக்கும், நிரந்தரமான உண்மையான வெற்றி கிடைக்கும். அதுதான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். மரணத்துக்கு பிறகு படைச்ச இறைவனுடைய விஷயத்தில் சரியான முறையில் நடந்து கொண்டவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். படைச்ச இறைவனை வணங்காம படைப்புகளை வணங்கி சிலைகளை வணங்கி படைச்ச இறைவன் விரும்பாத விஷயங்களை எல்லாம் செய்து வாழ்ந்தவர்கள் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பயன் கிடைக்காத சகோதரர்களே. இப்னு ஜுதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நபியல்லாஹிம் காலத்துக்கு முன்னாடி வந்து மரணித்த ஒருவர். அவரை பற்றி அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, இவர் நிறைய நல்லது செய்யக்கூடியவராக இருந்தார், அவர் சொர்க்கம் போவாரா அப்படின்னு. அப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, அவர் ஒரு முறை கூட படைச்சவனான அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டதில்லை அப்படின்னு. அவர் சொர்க்கம் போக மாட்டாருன்னு சொன்னாங்க. ஏன்? அவருடைய இறை நம்பிக்கை விஷயத்தில் அவர் தவறு விட்டார், அதை இழந்துட்டார். அவர் படைச்ச இறைவனை விட்டுட்டு படைப்புகளை வணங்கக்கூடியவராக இருந்தார். இது போன்று யாரெல்லாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு இறைவனுடைய விஷயத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவங்க என்ன நல்லது செஞ்சாலும் மரணத்துக்கு பிறகு பிரயோஜனம் அளிக்க போகிறது கிடையாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இது நம்மளை படைச்ச இறைவன் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய மன நிம்மதி, அமைதி எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மளை படைச்சவனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய நினைவால் தான் உள்ளங்கள் எல்லாம் சாந்தி அடைகின்றன, அமைதி அடைகின்றன என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம். அல்லாஹ் உங்களை அமைதியின் வீடான இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறான் என்று சொல்லுகிறான். இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு யதுஉ இலல் ஜன்னா. உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் அழைக்கிறான். சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் தேடக்கூடிய மன நிம்மதி, நீங்கள் தேடக்கூடிய கடவுளுடைய திருப்தி எல்லாவற்றையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். உண்மையான பக்தி என்பது
உண்மையான பயபக்தி என்பது எதுவென்றால் நாம் நினைப்பதெல்லாம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், படைத்தவனான அல்லாஹ்வையே வணங்குங்கள், படைத்த ஒரே கடவுளை மட்டுமே வணங்குங்கள். அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், அவன்தான் உங்களை படைத்தவன், உங்களது முன்னோர்களை படைத்தவன். இப்படி படைத்த ஒரே ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கினால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தான் பயபக்தி உடையவர்கள். இப்படி படைத்தவனை மட்டும்தான் வணங்குவதுதான் பயபக்தி, அதுதான் உண்மையான இறைவனுக்கு பக்தியோடு நடந்து கொள்வது என்பதாக இறைவேதம் குர்ஆன் சான்று பகிர்கிறது. அப்படிப்பட்ட மக்களாக இஸ்லாத்தை ஏற்று அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அனைவரையும் ஆக்கி சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மக்களாக நம்முடைய குடும்பங்களை ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.